ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆண்டுடைய கரத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு புதிய கூர்மையான ஆயுதமாய் மாறுவீர்கள். கர்த்தர் உருவாக்குவார். நான் உனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிங்களோ, இல்லை கர்த்தர் பயன்படுத்துவார். நான் படிக்கும்போது 11th 12th பியூர் சயின்ஸ் படித்தேன். அப்போ நிறைய பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய சுவாலஜி, பாட்டனி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் நிறைய படம் வர வேண்டியிருக்கும். அது அதிகமாக பென்சில் யூஸ் பண்ணுவோம். அப்சரா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் அது ரொம்ப ஃபேமஸ். இன்னொரு இருந்துச்சு, நடராஜ் அப்படின்னு ஒரு பென்சில் இருந்துச்சு. பென்சிலில் உள்ள ஒரு பென்சில் பயனுள்ளதாக மாற 5 பாடம். 1, பயன்படுத்துகிறவங்க கையில் இருக்கணும். 2, அப்பப்போ அது தன்னை ஷார்ப்பாக வைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். 3, அது தப்பு பண்ணாலும் அழிச்சுக்கிடலாம். இப்போ பேனால் கூட அழிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அழிச்சா கூட தெரியும். ஆனால் பென்சில் அப்படி இல்லை, அழிச்சுக்கிடலாம். 4வது, வெளியிலேருந்து பார்த்தல அந்த உள்ளே இருக்கிற தரத்தை பொறுத்து தான் இருக்குது. வெளியில் இருக்கிற அழகு இல்லை. வெளியில் நல்ல கலர் கொடுத்துருப்பாங்க, டிசைன், அதெல்லாம் பிரயோஜனம். உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பருப்பு, அதில் தான் விஷயம் இருக்குது. என்ன ஒரு காரியம், கடினமான சூழ்நிலை வந்தாலும், எந்த கடினமான சூழ்நிலை இருந்தாலும் எழுதவே விட்டுவிடாது. இந்த 5 காரியம் அதில் இருக்கு பாருங்களேன். அது ஒருத்தர் கையில் போகுது, அது தன்னை செய்கிறது ஒப்பு கொடுக்குது. அது பார்த்தீங்கன்னா எழுதினாலும் தப்பு வந்தால் அதை அழிக்கலாம். அது வெளியில் உள்ளதை வைத்தல்ல, உள்ளது தான் தகுதி. நம்ம உள்ள என்ன இருக்குதோ அதுதான் நம்முடைய தகுதி. எந்த கடின சூழலுமே இது எழுது. நிறைய ஆஃபீஸில் பென்சில் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? டிராயிங்கில் அதிகமாக முதல்ல பென்சில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பென்சில் வச்சு நம்ம படுகிற இந்த நம்ம கற்றுக்கொண்ட பாடம் ஆண்டவர் மேல் இப்படி தான் உருவாக்குகிறார். ஆமென். அழகா உருவாக்குறார். இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 41:15. ஆமென். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி. அந்த காலத்துல எந்திரம் இல்லை, இன்னைக்கு இருக்கிறது தீர்க்கதரிசனம் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அந்த காலத்துல கை நல்லா அறுவடை பண்ணாங்க. போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையான ஆயுதம். இன்னைக்கு அப்படி இல்லை, மொத்தமாக அரிச்சு வக்கீல சுருட்டிடுது, நெல்லு தானே போயிடுது. தீர்க்கதரிசன வார்த்தை அப்படி இருக்கு. ஆண்டவர் அப்படி செய்கிறேங்கிறார், உன்னை பயன்படுத்துவேங்கிறார். புதிதும் கூர்மையான ஆயுதமாக நான் உன்னை யூஸ் பண்ணுவேங்கிறார். ஒரு பென்சில் தன்னை அர்ப்பணித்தது போல உன் வாழ்க்கை அர்ப்பணிச்சிருங்க. சிலர் பென்சில் வச்சு இவ்வளோ அழகான டிராயிங் பண்ணுவாங்க. எங்கள் சபையிலே, கிளை சபையிலே ஒரு அன்பான மகள் இருக்கிறாள், வாலிப பிள்ளை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேச்சரை பார்த்து அப்படி வரைஞ்சிருவான் பென்சிலை வச்சு. என்னுடைய பையனுடைய 2வது பையனுடைய திருமணத்தில் அவர் கிஃப்ட் கொடுத்தா, சர்ப்ரைஸா என்கேஜ்மெண்ட்ல எடுத்த போட்டோவை அவள் பார்த்து அப்படியே பென்சில் இருந்து அக்யூரேட்டாக கொடுத்துருந்தா. வெளியே இருந்து வந்த ஒரு பரிசுத்தவனை பார்த்து அவருக்கும் இதே மாதிரி சர்ப்ரைஸா பென்சில் வச்சு வரைஞ்சி கொடுத்துட்டா. பென்சில் சாதாரணமான ஒன்றது இல்லை. ஆண்டவர் கையில் உங்களை அர்ப்பணியுங்கள், நீங்கள் பிரயோஜனம் உள்ளவங்களா மாறுவீங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். புதிதும் கூர்மையான ஆயுதமாய் மாற உங்களுடைய கையில் ஒரு இசைக்கருவியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நாளோட கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.